வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சில நாட்களுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் எதிர்க்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் ஆளும் கட்சி கூட்டணிக்கு நகர போகிறாங்க, தாவ போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அதற்கான காரணம் மும்பை மாநகராட்சி ப்ளஸ் சில நகராட்சிகளுக்கான தேர்தல் வரப்போகுது. ஸோ கவுன்சிலர் சீட்டுக்காக தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நிறைய எம்எல்ஏஸ் வந்து அந்த பக்கம் தாவ போகிறாங்க. தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஸோ மும்பை மாநகராட்சி மாதிரியான செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு இடத்துல தங்களுக்கான சீட் கிடைத்தது அப்படின்னா பல வகையில் பல அளவில் வந்துட்டு பணம் பார்க்கலாம் அப்படின்றது ஒரு மோட்டிவாக இருக்குது. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ் இவர்கள் அடங்கிய கூட்டணி 50+ தொகுதிகளிலேயே வந்துட்டு முடங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த அணியிலேருந்து பல பேர் வந்து இந்த பக்கம் தாவ போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது சொல்லி சில நாட்களிலே வந்துட்டு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அவர்கள் ஆளக்கூடிய அரசாங்கத்தை புகழ்ந்திருக்கிறாங்க. குறிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி மோதியவும் சிவாஜியவும் அவுரங்கசீப்பையும் மராத்தாவையும் குஜராத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு மொழிவாரி மாநிலங்களாக 2 இனமாக பிரித்து சர்ச்சையான கருத்துக்களை சொன்ன சஞ்சய் ராவத் அவர் சொல்லியிருக்கிறாரு, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் குறிப்பாக தேவேந்திர ஃபட்னாவிஸ் சிறப்பான அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறாரு. அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் தங்களுக்கு பல அமைச்சர் பதவி வேணும் அப்படின்ற மாதிரி தங்களுடைய சுயலாபத்துக்காக சில விஷயங்களை கேட்டாலும் கூட தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர் எஸ்சி எஸ்டி மக்களுக்காக பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய கவர்மெண்ட் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் காலையில் இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்கிறாரு. சாயங்காலம் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அவருடைய பொண்ணு சுப்ரியா சுலே அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க தேவேந்திர ஃபட்னாவிஸனுடைய கவர்மெண்ட் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் கூட வந்துட்டு கச்சோலி அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நக்சல்ஸ் அவர்கள் வந்து சரணடைந்திருக்கிறாங்க. நக்சல்ஸ் இல்லாத மாவட்டமாக அந்த மாவட்டம் அமைந்திருக்குது அப்படின்ற ஒரு சம்பவமும் சமீபத்தில் இப்போ நடந்திருக்குது. அதே நேரத்தில் இவர்களினுடைய இந்த ஆட்சி இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்துட்டு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அவர்கள் சஞ்சய் ராவத் பேசினது மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய அதிகாரப்பூர்வமான நாளேடாக இருக்கக்கூடிய சாம்னா அதுலேயுமே வந்துட்டு எடிட்டோரியல் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. இந்த பக்கத்தில் சரத்பவாரினுடைய பொண்ணு ஸோ அவர்கள் வந்து பேசுறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணமும் கூட வந்துட்டு ஏற்கனவே அங்கே தேசியவாத காங்கிரஸ் 2ஆக உடைந்து அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ்னு 2ஆக இருக்குது. ஸோ கட்சியை காப்பாற்றிக்கணும், அப்பாவுக்கு அடுத்து தன்னுடைய செல்வாக்கில் தான் இந்த கட்சி இருக்கணும் அப்படின்னா நாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் தான் இங்கே அரசியல் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக உணர்ந்துக்கிட்ட சுப்ரியா சுலே அவர்களும் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து புகழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ இதில் காங்கிரஸ் தனித்து விடப்படுகிறதா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனாவும் இவர்களை புகழ்றாங்க பிஜேபியினுடைய அரசாங்கத்தை. சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸும் பாஜகவை புகழும் பொழுது அங்கே காங்கிரஸ் தனித்து விடப்படுகிறதா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு யதார்த்தம் அப்படின்னு கூட தெரியுது. ஸோ இதற்கான முடிவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபைனலைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது மும்பை மாநகராட்சி சில நகராட்சிகளுக்கான தேர்தல் அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் மார்ச் மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த நேரத்தில் அதனுடைய முடிவுகள் வரும் பொழுது அங்கேயுமே ஆளக்கூடிய மக்கா யுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, பிஜேபி அண்ட் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இவர்கள் வச்சு செஞ்சுட்டாங்க, சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் அங்கே தனித்து விடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். தற்பொழுது நிலவரப்படி இவர்கள் இந்த பக்கம் புகழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு அரசாங்கம் அப்படின்ற மாதிரியான இடத்தை நோக்கி மகாராஷ்டிராவினுடைய பாஜக தலைமையிலான மக்கா யுத்தி அரசாங்கம் நகழுது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.